இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வர ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தினம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உங்களை சந்திக்க மாட்டோம் இல்லையா? அதனால் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம குடியரசு தினத்தை கொண்டாட போகிறோம். குடியரசு தினத்தை பெரும்பாலும் ஒரு லீவு நாளாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால சில பேர் வருத்தத்தில் கூட இருக்காங்க. என்னடா இது, ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே சண்டேயில் வந்துட்டே ஒரு லீவு வீணாக போச்சே அப்படின்னு கூட வருத்தப்படுறவங்க இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் குடியரசு தினத்தை நம்ம ஏன் கொண்டாடுறோம், அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 1947 வருஷம் ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. ஆனால் 1950 வருஷம் ஜனவரி 26 தான் நம்ம நாட்டு குடியரசு நாடாக நம்ம அறிவிச்சிருக்கோம். அப்போ தான் அரசியல் சாசனத்தை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவங்க எழுதினாங்க. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் 3 முக்கியமான காரியங்களை சொல்லுது. முதல்ல உங்களுடைய உரிமைகள் என்ன, அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுது. ரெண்டாவது நம்முடைய கொள்கைகள், அதாவது நம்ம நாட்டிற்கு இருக்கக்கூடிய கொள்கை என்ன, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே இதில் தான் வருது. மூன்றாவதாக பார்க்குறோம் அப்படின்னா நம்முடைய கடமை, அதாவது பொறுப்பு, அதாவது காவலர்கள், இராணுவ வீரர்கள், அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும் இந்த பொறுப்பு இல்லை, நம்முடைய இந்திய குடிமகன்கள் ஒருத்தருக்குமே இந்த பொறுப்பு இருக்குது. அதை தான் மூன்றாவதாக பார்க்குறோம். இந்த 3 விஷயங்களுமே அரசியல் சாசனத்தை ரொம்பவே அழகாக்குது. முதலாவது உரிமைகள், இரண்டாவது நம்முடைய கொள்கைகள், மூன்றாவது பொறுப்புகள். இது 3 தான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு அழகான பாடல். இந்த பாட்டு மகாத்மா காந்திஜிக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு. வாங்க நாமும் பார்ப்போம்.
பாடல் வரிகள் ரொம்பவே உண்மையான வரிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை கொடி, நம்ம எல்லாருமே அவருடைய கிளைகள். ஒருவன் அவரிலும் அவர் நம்மிடத்திலும் நிலைத்திருந்தால் நிச்சயமா நம்ம கனிகளை கொடுப்போம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி வருவது ஒரு சிறிய இடைவேளை. புது வருடத்தில் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஒரு புதிய சிந்தனை மற்றும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். உங்கள் நேற்றைய தோல்வியை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையோடு 2025 நுழையுங்கள். ஆல் இந்தியா பிரேயர் லைன் குழுவுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். இன்று எங்களை தொடர்பு கொள்வதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் செய்து பேசுங்கள். ஒரு புது உற்சாகத்துடன் முன்னேறுவோம், வாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து நாங்கள் குடியரசு தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இடைவேளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அரசியலமைப்பு சட்டம் என்ன, அதோட கொள்கைகள் என்ன, அதோட உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்முடைய அரசியலமைப்பு சாசனம் உண்மை அப்படிங்கிறதுனால தான் இத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம இன்னும் அதற்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். இப்போ ஒரு ஸ்பெஷலான சாட்சியை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்த இராணுவ வீரர் லக்ஷ்மண் ராவ் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுக்கு இருந்த சவால்கள் பற்றி அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நாட்டை பாதுகாக்க இவங்க இருந்தபோது இவங்களை யாரு பாதுகாத்தா அதை பற்றியும் இவங்க நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. வாங்க கேட்போம். சிறு வயதில் இருந்தே லக்ஷ்மணுக்கு அவருடைய தாயும் தந்தையும் அவருக்கு பைபிள் வசனத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். சிறு வயதில் இருந்தே நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்குள் இருந்தது. நான் ஆர்மியில் செலக்ட் ஆகிட்டேன். நான் நாட்டுக்கு சேவை செய்கிறேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீ மிலிட்ரிக்கு போகாத, அங்கே போனால் நீ இறந்து போயிடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்காம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நினச்சேன். இறந்து போயிட்டேன்னா நாட்டுக்காக இறந்து போயிட்டேன்னு சொல்லுவாங்கன்னு நான் பதில் சொல்லிட்டு என் பாட்டுக்கு தொடர்ந்து என்னோட வேலையை நான் பார்த்தேன். லக்ஷ்மண் ராவுக்கு கார்கில் போரில் பங்களிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எதிரிகளோட கேம்ப் மேலே இருந்துச்சு, என்னோட கேம்ப் கீழே இருந்துச்சு. ஆனால் மேலே இருந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கீழே நாங்கள் கையில் துப்பாக்கியோட இங்கேயும் அங்கேயுமா நாங்கள் இடத்த மாற்றிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் 4-5 இளைஞர்கள் இருந்தோம். எதிரிகள் அங்கே இருந்து எங்களை பார்த்து சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு நல்லா பசி எடுத்துச்சு. நீங்கள் ஊர்ந்துக்கிட்டே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே எனக்கு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நண்பன் இருந்தான். அப்படி அவன் ஊர்ந்துக்கிட்டே போகும்போது எதிரிகள் சுடும்போது அவன் மேலே குண்டு பட்டுடுச்சு. என் நண்பன் மேலே குண்டு பட்டதால் எங்களுக்கு ரொம்பவும் கவலையாக இருந்துச்சு. நாங்கள் மனசுடைஞ்சு போய் ரொம்பவும் அழுதோம். பிறகு நாங்கள் 4-5 பேராக சேர்ந்து திருப்பி அவங்கள தாக்கணும், தீவிரமாக தாக்கணும். பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு எங்ககிட்ட ஒரு பைனாகுலர் இருக்குன்னு. அந்த பைனாகுலர் வழியாக பார்த்தப்ப எதிரிகளில் 2 பேருக்கு நல்லா அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சுது. அப்போ எங்கள் கூட இருந்த கமாண்டர் சொன்னார், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்ல பதிலடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் பாராட்டினாரு. லக்ஷ்மண் 2007ஆம் வருடத்தில் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்று விட்டார். பிறகு தேவனுடைய அன்பில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் பேங்க் செலெக்ஷனுக்காக அங்கே இருந்து போயிட்டேன். 2010 ஜூலை மாதம் பேங்க் செலெக்ஷன் நடந்துச்சு. எனக்கு எப்போவுமே ஒரு ட்ரைனிங்னா ஜூலை மாதம் தான் நடக்கும். நான் அப்போ அங்கே தான் இருந்தேன். பேங்க் செலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி 3 மணிக்கு எழுந்திருச்சு நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி எப்போ எந்த வேலையிலையும் கொஞ்சம் உயர்வுக்கு போகிறேனோ அப்போல்லாம் என்னோட சகோதரனை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்னு கேட்பேன். அதாவது என்னோட வேலைக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பேன். இந்த வேலைக்கு நான் போன பிறகு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, இது பேங்க் வேலை, கவர்மெண்ட் வேலை, அதனால பணம் தரணும்னு சொல்லி ரொம்பவும் சங்கடப்பட வச்சாங்க. அங்கே போனதுக்கு பிறகு என்னோட சகோதரன் அங்கே இல்லை, வேலைக்காக பணம் தர தேவையில்லைன்னு சொன்னாங்க. உங்கள் ஆண்டவர் இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க, அப்போ உங்களுக்கு கிடைக்கும்னு அவங்க சொன்னாங்க. தேவன் லக்ஷ்மணுடைய ஜெபத்திற்கு பதில் தந்தார். அப்பொழுது ஒரு வங்கியில் அவருக்கு வேலை கிடைத்தது. இதுவரைக்கும் என்னோட தேவன் இந்த 2 வேலைகள்லையும் என்னை வழி நடத்தினது என்னால் சொல்லவே முடியாத ஒரு ஆச்சரியம். இதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு குறையும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் தரல. நான் ரொம்ப படித்தவனும் இல்லை, கம்மியாக படிச்சிருந்தாலும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்னை விட அதிகமாக படிச்சிருந்தவங்களுக்கு கூட வேலை கிடைக்காம இருந்துச்சு. இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் விஜயவாடாவில் இருந்தார். ஒரு சில பிரச்சனைகளால் அவரோட வீட்டை இடிச்சிட்டாங்க.
அவங்க எனக்கு காலையில் 4 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சகோதரா, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் காலையிலே எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, அப்போ தேவன் அற்புதங்கள் செய்வார்னு சொன்னேன். ஆண்டவருடைய ஜெபம் ஒருபோதும் வீணாகாது இல்லையா? நன்றி லக்ஷ்மண் சார், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. அது மட்டும் இல்லை, நீங்கள் நாட்டுக்காக சேவை செஞ்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நன்றி சொல்லும்போது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இளைஞர்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. மார்க்கெட்டில் ஒரு தடவை நானும் எங்கள் அப்பாவும் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய வளர்ப்பு பிராணிகள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆசையாக ஒரு கிளி குஞ்சை நான் வீட்டில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கூண்டோடு சேர்த்து வாங்கிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆசை. அதுவும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அந்த கிளிக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும், எப்படியெல்லாம் பார்த்துக்கிடணும், எல்லா பெரியவங்கக்கிட்டையும் கேட்டு ஐடியாலாம் கேட்டு அதுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்து அந்த பழங்கள்லாம் கொடுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துட்டேன். ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே அது கூட விளையாடுறது தான் என்னோடய முதல் வேலையாக இருக்கும். அதை நான் ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டேன். அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, பழங்கள் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, அதுக்கு ரொம்ப குளிர் அடிச்சுன்னா அந்த கூண்டுக்கு ஒரு துணியை போட்டு போட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் பண்ணேன். அந்த கிளி நல்லா பாட ஆரம்பிச்சுது. என் பேரை சொல்லிலாம் அது கூப்பிடும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப கெத்தாக இருந்தேன். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணேன், மறந்து போய் அந்த கூண்டோட அடைக்க மறந்துட்டேன். அந்த கதவை திறந்தே வச்சுட்டேன். நான் ஸ்கூல் போயிட்டு வந்து பார்த்தா அந்த கிளி அங்கே இல்லை, அது பறந்துருச்சு. என்னால் அதை தாங்கிக்கிடவே முடியலை. ரொம்ப அழுதேன். அம்மா, நான் அதை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு தெரியுமா? எங்கள் அம்மாட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன், நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், இப்படியெல்லாம் பார்த்தும் அந்த கிளி பறந்துருச்சே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ எவ்வளோதான் சந்தோஷமாக ஒரு பெரிய அரண்மனையில் இருந்தாலும் அது விடுதலைக்கு ஈடு கிடையாது. அதோட சுதந்திரம்தான் அதுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத எங்கள் அம்மா அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்முடைய நாடும் கூட அந்த சுதந்திரத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பைபிள்லையுமே இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனமாக இருந்தாங்க. தேவன் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கறத பார்க்குறோம். பைபிள்ல இருந்து நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இந்த வசனம் நமக்கு 2 முக்கியமான விஷயத்த சொல்லுது. ஒன்று, நீங்கள் அந்த விடுதலையின் சந்தோஷத்தை அனுபவிங்க. 2வது, மறுபடியும் நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கிறாதீங்க. இந்த 2 முக்கியமான காரியங்களை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடுற இந்த நாளில் நம்ம அரசியல் சாசனத்தை நம்ம பாதுகாக்கணும். அது சொல்கிறபடி நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கணும். 3வது, அரசியல் சாசனத்தை பாதுகாக்கணும். இந்த 3யுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அரசியல் சாசனத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அரசாங்க அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் தான் அதை பாதுகாக்கணும் அப்படி கிடையாது. இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே அது ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்குது. அதை நம்ம முழு மனசோட செய்யணும். நம்ம நாட்டுக்காக நம்ம ஜெபம் செய்யணும். உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். ராகா CNI சர்ச், ஃபரூக்காபாத், உத்தரப்பிரதேசம். கிரைஸ்ட் சர்ச் CNI, ஜகத்ரி, ஹரியானா. கிரைஸ்ட் சர்ச், ஜோத்பூர், ராஜஸ்தான். மற்றும் கிரைஸ்ட் சர்ச் PCI, பஞ்சாபில் இருந்த தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. இந்த புதிய வருடத்தில் இந்த புது பாடல்களின் சத்தம், ஒரு புதிய வாழ்க்கை மற்றும் CBN இந்தியா யூடியூபில் மட்டுமே கேளுங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்த பாடல்களை பார்ப்பதற்காக CBN இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நீங்களும் இந்த சேவையில் எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் give to CBN. வெல்கம்
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு குடியரசு தினத்தை நாங்கள் உங்களோட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நாட்டிற்காகவும் அரசியல் சாசனத்திற்காகவும் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன். வாங்க பார்ப்போம். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜ் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபம் பண்ணினதற்காக சிபிஎன்னிற்கு நன்றி. பிதாவாகிய தேவன் என்னை குணமாக்கிவிட்டார். நான் வீட்டிற்கு திரும்பிவிட்டேன். நன்றி சகோதரி, உங்களுடைய மெசேஜுக்காக மிக்க நன்றி. உங்களுக்காக ஜெபம் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் இந்த மெசேஜ் அனுப்புறதுக்காக மிக்க நன்றி. வந்திருக்கக்கூடிய 2வது மெசேஜ் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுடைய சாட்சியில் மிகவும் வல்லமை இருக்கிறது. சிபிஎன்னிற்கு மிக மிக நன்றி. மிக்க நன்றி. இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காக மிக்க நன்றி. எங்களுடைய சாட்சிகளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்ககிட்டையும் இதே போல கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இப்போ நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய அரசியல் அமைப்பிற்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் நாட்டிற்காக, தலைவர்களுக்காக, இராணுவ வீரர்களுக்காக மற்றும் இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவங்க எல்லாரையுமே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் நாட்டில் ஒற்றுமை வளரட்டும் கர்த்தாவே. வேற்றுமைகள் நீங்கட்டும் அப்பா. இந்த நாடு இன்னும் நல்ல வளர்ச்சி பாதையில் செல்ல நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாட்டோட குடிமக்களாக நாங்கள் ஒருத்தரும் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நாங்கள் சிறப்பாக செய்ய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இந்த நாட்டை பாதுகாக்கிறவங்களா மாற நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, இந்த நாட்டை மதிக்கவும் அரசியலமைப்பை நாங்கள் பாதுகாக்கவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மதம், இனம், மொழி கடந்து சகோதர பாசத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய நாட்டை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலேயுமே நம்ம நாட்டுக்காக நீங்க ஜெபம் செய்யுங்க. இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. எண்ணாகமம் 6:24-26. இது ஒரு வாக்குறுதி தரக்கூடிய ஒரு வசனமா இருக்கு. மோசே கிட்ட தேவன் இந்த வசனத்தை சொல்றாரு. அதுவும் இஸ்ரவேலர்கிட்ட இதை அறிக்கை செய் அப்படின்னு சொல்றாரு. இதே வசனம் தான் இன்னைக்கு நம்முடைய நாட்டிற்கும் இது பொருந்தும். நம்முடைய நாட்டை தேவன் ஆசீர்வதிக்கவும் வளர்ச்சி பாதையில செல்வதற்கும் நாமும் கூட ஜெபத்துல இந்த அறிக்கையை தான் நம்ம செஞ்சிருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு அழகான பாடலை பார்ப்போம். ஜப் தக் ஆँखें खुली हो तेरा ही चेहरा देखूं, जब तक सांसें चले ये तेरा ही हो के रहूं और तेरा नाम मेरे होठों पे आता रहे, मेरी हर सांस तेरे नाम की स्तुति करे। मेरा एक सहारा तू ही है किनारा, ले जा तू ही ले जा सिर्फ तू ही प्यारा रास्ता हमारा, यीशु तू ही मुझे समा।
यीशुआ देर भी हो जाए पर लौट के आऊं तेरे ही संग में चलना चाहूं यीशुआ ले जा संग ले जा मेरा एक सहारा तू ही है किनारा ले जो तू ही ले जा वहाँ सिर्फ तू ही प्यारा रास्ता हमारा यीशु तू ही मुझे समा मेरा एक सहारा तू ही है किनारा ले जा तू ही ले जा वहाँ सिर्फ तू ही प्यारा रास्ता हमारा यीशु तू ही मुझे ரொம்ப அழகான பாட்டு. நம்ம எல்லாருமே வழிபோக்கர்கள் தான். நம்ம ஒரு பிரயாணம் செஞ்சிட்டு இருக்கோம். அதற்கு சரியான ஒரு வழிகாட்டி நமக்கு தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த வழிகாட்டி அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமா நம்ம பார்த்தோம். இதே மாதிரி பாடல்கள், சாட்சிகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் அதை எங்களுக்கு அனுப்பலாம். அதற்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. இதன் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெற அது வழிகாட்டியாக இருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம குடியரசு தினத்தை உங்க கூட சேர்ந்து கொண்டாடி இருக்கோம். குடியரசு தினத்தை ஏன் கொண்டாடுறோம், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். வர ஞாயிற்றுக்கிழமையே குடியரசு தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.